லாஸ்ட் வீடியோவில் நம்ம சீக்வென்சிங் ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தோம். ஸோ அதோட ப்ரொசீஜர் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். அதாவது நிறைய ஜாப்ஸ் அண்டு 2 மெஷின் மட்டும் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதுதான் பேசிக் நமக்கு அடுத்து வரப்போகிற செக்ஷன் அண்ட் இந்த ப்ரொசீஜருக்கும் கூட. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ராசஸிங் n ஜாப்ஸ் ஆன் 3 மெஷின். ஸோ அப்போ 3 மெஷினில் ஸோ நிறைய ஜாப்ஸை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணால் ஸோ அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ லெட் A1 A2 A3 be the 3 machines. So 3 machines A1 A2 A3. Let the order of operations be A1 A2 A3. அதாவது A1 first அடுத்து A2 அடுத்து A3 அந்த ஆர்டரில் போகிறோம். ஓகே, this problem can be converted into a 2 machine problem. So இந்த ப்ராப்ளம் 3 machine problem நான் 2 machine ப்ராப்ளமாக மாற்றலாம் அப்படின்னா எப்போ அப்படின்னா if any one of the following conditions is satisfied. ஸோ 2 கண்டிஷனில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும் நம்ம அதை 2 machine ப்ராப்ளமாக மாற்றலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மினிமம் ஆஃப் I. ஸோ ஐங்கிறது மெஷினில் இருக்க ப்ராசஸிங் டைம் AI1 இஸ் கிரேட்டர் than or equal to மேக்ஸிமம் ஆஃப் I AI2. அந்த ப்ராசஸிங் டைமில் ஏதோ ஒரு ப்ராசஸிங் டைமோட மினிமம் டைமிங் வந்து இஸ் கிரேட்டர் than or equal to மேக்ஸிமம் டைமிங் ஆஃப் வேறு ஏதோ ஒரு ப்ராசஸிங் டைம் செகண்ட் மெஷினோட தான் இருக்குது அப்படின்னா, ஆர் மினிமம் டைம் ஆஃப் தேர்ட் மெஷின் இஸ் கிரேட்டர் than or equal to மேக்ஸிமம் டைம் ஆஃப் செகண்ட் மெஷினாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டில் ஏதோ ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை வந்து நம்ம 2 மெஷின் ப்ராப்ளமாக மாற்றலாம். த மெத்தட் ஃபெயில்ஸ் இஃப் நன் ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. இதில் எந்த ஒரு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அந்த மெத்தட் வந்து ஃபெயிலு. இஃப் ஒன் ஆஃப் தி கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு வி இன்ட்ரடியூஸ் 2 fictitious machine. ஸோ 2 புது மெஷின்ஸை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் H and K அப்படிங்கிற மெஷினை. அது எப்படி அப்படின்னா Hங்கிறது ஃபஸ்ட்டு 2 மெஷினோட ப்ராசஸிங் டைம் such a way that the processing times of H and K are given by. ஸோ அப்போ H and K எப்படி சொல்லுவோம் அப்படின்னா HI வந்து AI1 plus AI2. அதாவது ஃபஸ்ட்டு 2 மெஷினோட ப்ராசஸிங் டைம் ஃபார் I equal to 1 2 3 and so on, and KI is nothing but AI2 plus AI3. அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் மெஷினோட ப்ராசஸிங் டைம் ஆட் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு KI. ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் 1, ஃபைண்ட் தி சீக்வன்ஸ் தட் மினிமைஸ் தி டோட்டல் எலாப்ஸ்டு டைம். ஸோ நம்ம ஆப்டிமல் சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. ரெக்கவர் டு கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் டாஸ்க்ஸ் ஆன் மெஷின்ஸ் இன் தி ஆர்டர் 1 2 3. ஸோ அப்போ மெஷின் 1 மெஷின் 2 மெஷின் 3 அந்த ஆர்டரில் தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் அவுட் தி மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் இன் ஹவர்ஸ். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்டு ஐடல் டைம்ஸ் ஆன் மெஷின். ஸோ அந்த மெஷின்ஸோட ஐடல் டைம்ஸ் என்ன, ஸோ அதையுமே வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ டாஸ்க் வந்து ABCDEFG அப்படிங்கிறது நம்மளுக்கு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மெஷின் 1ஓட ப்ராசஸிங் டைம் ஆன் தீஸ் டாஸ்க்கு அண்ட் மெஷின் 2ஓட ப்ராசஸிங் டைம் மெஷின் 3ஓட ப்ராசஸிங் டைம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், சொல்யூஷன் சின்ஸ் மினிமம் டேர்ம் ஆன் M3 மெஷின் 3ஓட மினிமம் டேர்ம் பாருங்கள் மெஷின் 3ல இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ 5. ஸோ அப்போ மினிமம் டேர்ம் வந்து மெஷின் 3ஓடது 5 அண்ட் மேக்ஸிமம் டைம் ஆன் மெஷின் 2 மெஷின் 2ஓட மேக்ஸிமம் வேல்யூ பாருங்கள் இருக்கிறதுலே பெரிய நம்பர் 5. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மினிமம் டேர்ம் ஆன் ஒரு மெஷின் 3 இஸ் கிரேட்டர் than or equal to ஈக்குவலும் வரும். ஓகே, ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் டைம் ஆன் மெஷின் 2 மெஷின் 2ஓட மேக்ஸிமம் டைமாக இருக்கிறதுனால த ரெக்கார்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ நான் என்ன பண்ணலாம், த ரெக்கார்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால இதை வந்து 2 மெஷின் ப்ராப்ளமாக வந்து நான் மாற்றிக்கலாம். ஸோ இட்ஸ் சாட்டிஸ்ஃபைடு. லெட் H and K be 2 fictitious machine. ஸோ 2 புது மெஷினாக அந்த H and Kவை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். Hங்கிறது என்னது மெஷின் 1 ப்ளஸ் மெஷின் 2ஓட வேல்யூ அண்ட் K இஸ் நத்திங் பட் மெஷின் 2 அண்டு மெஷின் 3ஓட வேல்யூ. இப்போ நான் அந்த மெஷின்ஸை இன்ட்ரோட் பண்ணுறேன். ஸோ மெஷின் H and K அண்டு டாஸ்க்கு. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க டாஸ்க் ஏலேருந்து G வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ABCDEFG வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த டைமிங்கை வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதணும். Hங்கிறது என்னது M1 ப்ளஸ் M2ஓட டைமிங். ஸோ M1 ப்ளஸ் M2 இது 2 ஆட் பண்ணுறது H. ஸோ 3 + 4 என்ன 7. ஸோ தட் இஸ் தி ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் M1. அடுத்த டாஸ்க் B வந்து 8 + 3 11. ஸோ தட் இஸ் யுவர் டாஸ்க்கு Hோட வேல்யூ Bயோட வேல்யூ. தென் 7 + 2 9. ஸோ தட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் வேல்யூ. அடுத்தது வந்து என்ன, ஸோ அப்படியே 2 ஆட் பண்ண வேண்டியதான். 4 + 5 9 9 + 1 10. ஸோ அப்போ திஸ் இஸ் 9 அண்டு திஸ் இஸ் 10 அண்டு Fோட ஜாப் வந்து 8 + 4 12 7 + 3 10. ஸோ திஸ் இஸ் 12 அண்டு 10. ஸோ எல்லாத்தையும் எழுதியாச்சு ஃபார் H. சிமிலர்லி ஃபார் K வந்து என்னது அடுத்த 2. ஸோ 4 + 6 10 3 + 7 10 2 + 5 7. ஸோ அப்போ 10 10 7. ஸோ 10 and 10 next one வந்து நம்மளுக்கு 7. so this is the processing time of first 3. அடுத்து 16 இது 6 இது 10. so 16 6 10 next ரெண்டு value. so 16
6 and 10. ஸோ லாஸ்ட் ரெண்டு மெஷினோட வேல்யூ என்ன 3 + 12 வந்து 15 அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த ரெண்டு மெஷின் ப்ராப்ளமாக அந்த கிவனில் இருந்த 3 மெஷின் ப்ராப்ளமை 2 மெஷின் ப்ராப்ளமாக நம்ம மாற்றியாச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஓகே, ஸோ அடுத்து ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் பார்க்கணும். இப்போ இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் சின்ன நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் பார்ப்போமா. இருக்கிறதுலே சின்ன நம்பர் பாருங்கள் 6. ஓகே, ஸோ 6 தான் லீஸ்ட் ஒன். ஸோ அப்போ இங்கேருந்து தான் நான் ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் போகணும். திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் 1, பட் 6 லைஸ் இன் மெஷின் 2. அப்போ நான் எங்கே எழுதணும், அதுக்கு நேராக இருக்க ஜாபை லாஸ்ட்டில் எழுதணும். கரெக்டாக? ஸோ அந்த ஆர்டர் இன்கேஸ் அது செகண்ட் மெஷினில் இருந்தால் லாஸ்ட்டில் இருந்து எழுதுவோம், ஃபர்ஸ்ட் மெஷினில் இருந்தால் ஃப்ரண்ட்டில் இருந்து எழுதுவோம். அதுதான் ஐடியா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அடுத்த லீஸ்ட் வேல்யூ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ 7 இங்கேயும் இருக்குது அண்ட் இங்கேயும் இருக்குது. 7க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் பார்க்கணும். ஸோ இங்கே 7க்கு பக்கத்தில் 10, இங்கே 7க்கு பக்கத்தில் 9. அப்போ நான் இதை தான் வந்து என்ன பண்ணணும், செகண்ட் ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷனாக போடணும். ஸோ அப்போ இந்த செகண்ட் ஆர்டர் கேன்சலேஷனாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா இது வந்து எங்கே இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது. தட் இஸ் செகண்ட் மிஷின். அப்போ இதுக்கு நேராக இருக்க சி ஜாப்பை நான் என்ன பண்ணணும், ஸோ லாஸ்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்த ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் 3. ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் போடுறோமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடணும். ஸோ தீஸ் 2 ஆர் கெட்ஸ் கேன்சல். அடுத்து என்ன, இந்த 7 தான். ஸோ திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் 3 அண்ட் விச் லைஸ் இன் என்ன, ஃபர்ஸ்ட் மெஷினில் தான் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இதை ஃப்ரண்ட்லேயே எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஏ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங்லேயே எழுதிக்கிறேன், பிகாஸ் இட் லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் மெஷின். அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, நமக்கு 9 இருக்குங்க. ஸோ 9 தான் கேன்சலேஷன் ஆஃப் ஆர்டர் 4 அண்ட் விச் லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் மெஷின். அப்போ டி நான் என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட்லேயே எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் லிஸ்ட் நம்பர் 10. ஸோ 10 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 10க்கு பக்கத்தில் கன்சிடர் பண்ணிங்கன்னா 11. ஸோ இதுக்கு தான் நான் என்ன பண்ணணும், ஆர்டர் 5. ஸோ அப்போ இதுக்கு நேராக இங்கே இருக்கிறது இது ஃபஸ்ட்டு மெஷினில் தான் இருக்கிறதுனால பிஏ வந்து நான் என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட்லேயே எழுதிக்கலாம். அடுத்து இந்த 2 10 தான் இருக்குது அண்ட் ரெண்டுத்துக்கு பக்கத்துலையுமே வந்து நமக்கு என்ன இருக்குது, ஸோ 12 தான் இருக்குது. அப்போ எதை வேணால் நான் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்போ இதை வந்து நான் ஆர்டர் வந்து 6 ஆகும், இதை ஆர்டர் 7 ஆகும் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ எஃப் அண்டு ஜி. ஸோ தட் இஸ் யுவர் ஆர்டர். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ராசஸ் ஃபார் ஃபைண்டிங் திஸ் ஒன். ஓகே, ஸோ எஃப் அண்டு திஸ் இஸ் ஜியா. ஸோ எஃப் அண்டு ஜி. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட given optimal sequence for this one. ஓகே, ஸோ அது ஃப்ரண்ட்டில் இன்கேஸ் செகண்ட் மெஷினில் இருக்குன்னா பேக்கில் எழுதணும், ஃபஸ்ட்டு மெஷினில் இருக்குன்னா ஃப்ரண்ட்டில் எழுதணும். ஸோ இதுதான் நம்மளோட ஆப்டிமல் சீக்வன்ஸ் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஓகே, that's it. ரைட். ஸோ சாரி, இந்த லாஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு 15 டைமிங்கு, பிகாஸ் 3 + 12 வந்து நம்மளுக்கு இங்கே 15 வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த ஆன்சர். ஸோ இது 15 இதுதான். பட் ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் வந்து இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே ஆப்டிமல் சீக்வன்ஸை எழுதியாச்சு. ஸோ இந்த ஆப்டிமல் சீக்வன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ராப்ளம் டைமிங் கண்டுபிடிப்போம். டைமிங் என்ன, டைம் அவுட் என்ன, அந்த விஷயத்தை. ரைட். ஸோ இப்போ இந்த ஆப்டிமல் டைமிங், இந்த ஆப்டிமல் சீக்வன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஐடல் டைமிங் ஃபைன் பண்ணோம். ஸோ டு ஃபைண்ட் தி மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் வந்து நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போ இந்த ஆப்டிமல் சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு டாஸ்க் நம்பர் எழுதிக்கோங்க அண்டு 3 மெஷினே எழுதணும். ஏன்னா 3 மெஷின் நம்மளுக்கு இங்கே இருக்கிறதுனால 3ஓட டைமிங்காக எழுதணும். ஸோ இப்போ ஆப்டிமல் சீக்வன்ஸ் நமக்கு வந்து என்ன, ஏடிபி அண்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து எஃப்ஜி. ஸோ எஃப்ஜிசிஇ. ஸோ இதுதான் நம்மளோட ஆப்டிமல் சீக்வன்ஸோட ஆர்டர். இப்போ இந்த ஆர்டரில் கொஸ்டினில் இருக்க டைமிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணி எழுதணும். இப்போ M1. ஸோ இனிஷியலி நம்ம மிஷின் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன, 0ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ M1ல் ஏவோட டைமிங். ஸோ M1ல் ஏவோட டைமிங் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 hours. ஸோ அப்போ 0 + 3 வந்து 3 hours. நெக்ஸ்ட் இந்த 3 இங்கே கண்டினியூ ஆகும். M1ல் டியோட வேல்யூ. ஸோ M1ல் டியோட வேல்யூ வந்து 4. ஸோ அப்போ 3 + 4 வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், 7. நெக்ஸ்ட் இந்த 7 இங்கே அப்படியே கண்டினியூ ஆகும். தென் M1ல் பியோட ஆன்சர். ஸோ M1ல் பியோட வேல்யூ வந்து நமக்கு 8. 7 + 8 வந்து என்ன வந்துடும், 15. ஸோ திஸ் இஸ் 15. அடுத்து 15 இங்கே கண்டினியூ ஆகும். M1ல் எஃபோட வேல்யூ. ஸோ M1ல் எஃபோட வேல்யூ 8. ஸோ 15 + 8 பண்ணால் என்ன வரும், ஸோ 15 + 8 23 வந்துடும். நெக்ஸ்ட் M1ல் இந்த 23 அப்படியே கண்டினியூ ஆகும். தென் M1ல் ஜியோட ஆன்சர். ஸோ M1ல் ஜியோட வேல்யூ வந்து 7. ஸோ 7 + 23 பண்ணிங்கன்னா 30. தென் இந்த 30 அப்படியே இங்கே கண்டினியூ ஆகும். தென் M1ல் சியோட ஆன்சர். ஸோ M1ல் சியோட வேல்யூ வந்து 7. ஸோ 30 + 7 பண்ணிங்கன்னா 37. தென் 37 இங்கே கண்டினியூ ஆகும். தென் 37 + M1ல் ஈயோட வேல்யூ. ஸோ M1ல் ஈயோட வேல்யூ 9. ஸோ 37 + 9 பண்ணிங்கன்னா வில் கெட் 46. இதுதான் நம்மளுக்கு ப்ராசஸிங் டைம் ஃபார் மெஷின் 1க்கு ஆயிருக்க மொத்த டைம் இவ்வளோ ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்படியே அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை ஆட் பண்ணணும். அடுத்து மெஷின் 2ல் போடணும். மெஷின் 2 போடுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டைம் வந்து எது லார்ஜராக மேக்ஸிமமாக இருக்கோ அதை எழுதுவோம். ரைட். இப்போ இந்த 3 hour அப்படியே கண்டினியூ ஆகும். மெஷின் 2ல்
ஏவோட வேல்யூ. ஸோ மெஷின் 2ல் ஏவோட வேல்யூ கொஸ்டினில் 4. ஸோ அப்போ 3 + 4 வந்து நமக்கு என்ன வரும் 7. இங்கேயும் 7 இங்கேயும் 7. ஸோ பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். தென் மெஷின் 2ல் டியோட வேல்யூ. ஸோ மெஷின் 2ல் டியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன, மெஷின் 2ல் டி வேல்யூ வந்து 5. ஸோ 7 + 5 பண்ணிங்கன்னா இட் இஸ் 12. அப்போ நெக்ஸ்ட்டு நான் போகிறப்ப இங்கே 12 இங்கே 15. அப்போ ரெண்டில் லார்ஜர் வேல்யூ எடுக்கிறப்ப இங்கே 15 தான் போடுவோம். அண்ட் 15 கம்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் மிஷின். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு அண்டர்லைன் கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த மெஷின் 12 ஹவர்ஸ் ஒர்க் ஆகிருக்கு. பட் இங்கே என்னன்னா 15 ஹவர்ஸில் தான் அடுத்த வேலை நடக்க போகுது. அப்போ இந்த 3 ஹவர்ஸ் என்னவா இருக்குது, மெஷின் சும்மா இருக்குது, ஐடலாக இருக்குது. ஸோ அந்த ஐடல் டைமில் இதை ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 15 + மெஷின் 2ல் பியோட வேல்யூ. ஸோ மெஷின் 2ல் பியோட வேல்யூ வந்து 3. ஸோ அப்போ 15 + 3 வந்து நமக்கு என்னது 18. ஸோ இப்போ இங்கே 18 இங்கே 23. அப்போ லார்ஜர் வேல்யூ 23. அப்போ நான் இங்கே போட வேண்டியது 23. ஸோ அகெயின் இட்ஸ் அன் ஐடல் டைம் பிகாஸ் நமக்கு அந்த டைம் வந்து 18 இருக்குது, இங்கே வந்து 23ல் முடிஞ்சிருக்கு. அப்போ நமக்கு ஐடல் டைம் வந்து என்ன, இதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் டைம். ஸோ அப்போ இங்கேயும் நம்மளுக்கு ஐடலாக இருக்குது. ஸோ அடுத்து 23 அண்ட் எஃபோட வேல்யூ மெஷின் 2ல். ஸோ மெஷின் 2ல் எஃபோட வேல்யூ 4. ஸோ அப்போ 23 + 4 வந்து நம்மளுக்கு என்ன வரும் 27. அகெயின் இங்கே 27 இங்கே 30. அப்போ லார்ஜர் வேல்யூ 30. ஸோ நான் போட வேண்டியது 30. ஸோ 30 + மெஷின் 2ல் என்ன வேல்யூ அது, ஸோ மெஷின் 2க்கு நேராக ஜியோட வேல்யூ. ஸோ மெஷின் 2ல் ஜியோட ஆன்சர் வந்து 3. ஸோ 30 + 3. ஸோ அப்போ நமக்கு வர்றது வந்து 33 வரும். ஸோ இங்கே 33 இங்கே 37. அப்போ நம்ம போட வேண்டியது 37. ஸோ அப்போ இதுதான் வேல்யூ. ஸோ 37 அண்ட் மெஷின் 2ல் சியோட வேல்யூ. ஸோ மெஷின் 2ல் சி வேல்யூ வந்து 2. ஸோ அப்போ 37 + 2 வந்து நம்மளுக்கு என்ன வரும் 39. அண்ட் இங்கே 46. அப்போ நான் போட வேண்டியது 46. அகைன் இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் மெஷின். ஸோ ஆட் பண்ணோம். அப்போ 46 + ஈயோட வேல்யூ இன் மெஷின் 2. ஸோ மெஷின் 2 இ வேல்யூ வந்து 1. ஸோ 46 + 1 இஸ் 47. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸிங் டைம் ஃபார் திஸ் ஒன். அடுத்து என்ன, மெஷின் 3க்கு போவோம். ஸோ மெஷின் 3ல் டைம் இன் அண்ட் டைம் அவுட். ஸோ இப்போ ஆல்ரெடி இது 7 ஹவர்ஸ் ஒர்க் ஆனதுனால 7ல் இருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம். ஸோ அடுத்து மெஷின் இதில் மெஷின் 3ல் ஏவோட வேல்யூ. ஸோ மெஷின் 3ல் ஏ வேல்யூ பாருங்கள் கொஸ்டினில் 6. ஸோ அப்போ 7 + 6 என்ன வரும் 13. அண்ட் இங்கே 13 இங்கே 12. ரெண்டில் எது லார்ஜர், 13 தான் லார்ஜர். அப்போ டேரெக்டாக எழுதலாம் விச் கம்ஸ் ஃப்ரம் தி இந்த சேம் மிஷின். அப்போ ஐடல் டைம் வேணாம், அப்போ அண்டர்லைன் போட வேணாம். ஓகே. ஸோ அடுத்து 13 மெஷின் 2ல் டியோட வேல்யூ. ஸோ மெஷின் 3ல் டியோட வேல்யூ 11. ஸோ 13 + 11 வந்து நமக்கு என்ன வரும் 24. ஸோ 24 அண்ட் இங்கே 18. அப்போ லார்ஜர் வேல்யூ 24 தான். அப்போ நான் அதை எழுத வேணாம். ஸோ அப்போ 24 + மெஷின் 3ல் பியோட வேல்யூ. ஸோ மெஷின் 3ல் பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 7. ஸோ அப்போ 7 + இங்கே நம்மளுக்கு வந்திருக்க வேல்யூ 24. அப்போ நமக்கு என்ன வரும் 31. ஸோ அப்போ இங்கே 31 இங்கே 27. அப்போ 31 தான் லார்ஜர், அதை அப்படியே எழுதிக்கலாம். அண்ட் இங்கே நம்ம ஐடல் போட வேணாம் பிகாஸ் சேம் மெஷினில் இருந்தால் வருது. அண்ட் எஃப் வேல்யூ இன் மெஷின் 3. ஸோ மெஷின் 3ல் எஃப் வேல்யூ இட் இஸ் 6. ஓகே. ஸோ அப்போ இந்த வேல்யூவோட 6 ஆட் பண்ணிங்கன்னா 37. அண்ட் 37 தான் லார்ஜர், அப்படியே எழுதிக்கலாம். ஸோ மெஷின் 3ல் ஜியோட வேல்யூ. ஸோ மெஷின் 3ல் ஜியோட வேல்யூ 12. ஸோ 37 + 12 பண்ணிங்கன்னா 49. ஸோ அகெயின் 49 தான் லார்ஜர், அப்படியே எழுதிக்கலாம். 49 மெஷின் 3ல் சியோட வேல்யூ இட் இஸ் 5. ஸோ 49 + 5 வந்து நம்மளுக்கு என்ன வரும் 54. அண்ட் 54 இஸ் தி லார்ஜஸ்ட் ஒன். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். தென் ஃபைனலி மெஷின் 3ல் ஈயோட வேல்யூ. ஸோ இ இஸ் 5. ஸோ 54 + 5 இஸ் 59. ஸோ அப்போ நமக்கு வந்திருக்க ஃபைனல் டைமிங் வந்து என்ன வந்திருக்கு 59 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஐடல் டைமிங் ஃபார் this one. ஸோ அப்போ மேக்ஸிமம் டைம் வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 59. அதுதான் நம்மளோட மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் வந்து நம்மளுக்கு 59. அடுத்து ஐடல் டைம் ஃபார் மெஷின் 1. மெஷின் 1ஓட ஐடல் டைம் கண்டுபிடிக்கணும்னா என்ன அர்த்தம், மொத்த ஒர்க் எவ்வளோ நேரம் நடந்திருக்கு மைனஸ் மெஷின் 1 மட்டும் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆயிருக்கு. அப்போ 59 - 46 இது எல்லாமே ஹவர்ஸ். ஓகே. ஸோ 59 - 46 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 59 - 46 பண்ணிங்கன்னா 13 ஹவர்ஸ் வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஐடல் டைமிங் ஃபார் மெஷின் 1. இப்போ மெஷின் 2 போகிறப்ப தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இங்கே லைன்லாம் நிறைய போட்டிருக்கோம் பாருங்கள். இனிஷியலாக 3 ஹவர்ஸ் சும்மா இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டார்டிங் 3 ப்ளஸ் அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் 12 இங்கே 15. அப்போ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன 3 ஹவர்ஸ். அப்போ ஒரு 3 ஹவர்ஸ் சும்மா இருந்திருக்கு +3 ப்ளஸ்
அகெயின் ஸோ அடுத்து என்ன மெஷின் 3ல 15 அடுத்து இங்கே வந்து என்ன ஆகுது 18 இங்கே வந்து 23 ஸோ அப்போ 18 23 எவ்வளோ ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸு 5 ஹவர்ஸ் அப்போ இங்கே ஒரு 5 ஹவர்ஸ் சும்மா இருக்குது ப்ளஸ் அடுத்து வந்து 27 இங்கே 30 அப்போ இன்னொரு 3 ஹவர்ஸ் ப்ளஸ் அடுத்து இங்கே 37 இங்கே 34 அப்போ வந்து என்ன ஆகும் 4 ஹவர்ஸு ப்ளஸ் இங்கே 39 இங்கே 46 அப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆகுது 7 ஹவர்ஸ் ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7 + 3 10 ஸோ 10 18 22 25 ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 25 ஹவர்ஸ் ப்ளஸ் ஃபைனலாக வேறு ஏதாவது ரிமைனிங் இருக்கா ஸோ இதுதான் நம்மளோட ஐடல் டைம் ஃபார் திஸ் ஒன் ஓகே ரைட் ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 25 ஹவர்ஸா ஸோ அவ்வளோ நேரம் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது மெஷின் 2 வந்து ஐடலாக இருக்குது ஸோ மெஷின் 2 வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது 25 ஹவர்ஸ் நமக்கு அடுத்து மெஷின் 3 பார்க்கணுன்னா ஐடல் டைம் ஃபார் மெஷின் 3 வந்து நம்மளுக்கு என்ன ஃபைனலி மெஷின் 3 பார்த்தீங்கன்னா எந்த லைனும் இல்லை ஒன்லி இந்த 7 ஹவர்ஸ் தான் சும்மா இருந்திருக்கு ஸோ அப்போ அந்த 7 ஹவர்ஸ் தான் நம்மளுக்கு ஐடல் டைம் ஃபார் இது மெஷின் 3 ஸோ அவ்வளோதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் அகெயின் ப்ராப்ளம் 2 பாருங்கள் ஃபைண்ட் தி சீக்வன்ஸ் தட் மினிமைஸ் ஜஸ்ட் தி டோட்டல் எலாப்ஸ்டு டைம் ஸோ அப்போ மினிமைஸ் பண்ண சொல்கிறாங்க டோட்டல் எலாப்ஸ்டு டைமை பண்ணுற அந்த ஆப்டிமல் சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கிற கேள்வி தட் கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் ஜாப் M1 M2 M3 இந்த ஆர்டர் M1 M2 M3 அப்படின்ற ஆர்டர் ஸோ டாஸ்க் வந்து ABCDEF M1 M2 M3 அந்த மூணோட ப்ராசஸிங் டைம் கொடுத்துட்டாங்க ஆல்சோ ஃபைண்ட் தி டோட்டல் எலாப்ஸ்டு டைம் அண்ட் ஐடல் டைம் ஸோ ரெண்டையும் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஸோ இதை நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க ஜஸ்ட் நான் இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன் சின்ஸ் மேக்ஸிமம் டைம் ஆஃப் M2 வந்து நமக்கு என்னன்னு பாருங்கள் M2ஓட மேக்ஸிமம் டைம் 6 அதே மாதிரி மினிமம் டைம் ஆஃப் M3 வந்து என்ன 6 அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு மினிமம் டைம் ஆஃப் M3 இஸ் கிரேட்டர் than or equal to மேக்ஸிமம் டைம் ஆஃப் M2ன்னு வந்ததுனால the required condition to convert the problem into 2 machine problem is satisfied அப்போ 2 machine problem satisfy ஆனதுனால நான் என்ன பண்ணணும் H and K னு ரெண்டு நியூ மெஷினை நான் இன்ட்ரோ பண்ணோம் ஸோ அந்த நியூ மெஷின்ஸில் H வந்து நமக்கு என்னது ஃபஸ்ட்டு ரெண்டு ஆட் பண்ணுறது அதாவது M1 + M2 பண்ணுறது H அண்டு K வந்து M2 + M3யோட டைமிங் இப்படி பண்ணி இப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஸோ அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் H இது ரெண்டு ஆட் பண்ணால் K அதுக்கப்புறம் இப்போ நம்ம முன்னாடி போட்டோம்ல ஸோ அதே மாதிரி போட்டிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் ஓகே ஸோ இந்த நம்பரை பார்த்துக்கோங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க ஸோ கண்டிஷன் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுங்கிற இன்ட்டு நான் சொல்லிட்டேன் ஸோ ஜஸ்ட் இதை ஆட் பண்ணி முன்னாடி போட்ட மாதிரி ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் எழுதிருங்க ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஒன் ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video ஓகே இன்னும் ஒரு 2 மெத்தட் இருக்குது அந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம் ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video thank you will see in the next video thank you